Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். 3 நாட்கள் அந்த சோதனை நடந்தது. அப்புறம் இப்போ ஒரு 3 நாளாக ஒரு அமைதி நிலவுது. விசாகனிடம் என்ன அறிக்கை பெறப்பட்டது, அவர் ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரா நமக்கு தெரியாது. இது நடுப்புற ரதீஷ் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்ற தகவல்கள் வருகின்றன. அவர் வீடை பூட்டி சீல் வச்சுருக்காங்க. அவர் தான் உதயநிதிக்கு வலதுகரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. எல்லா அரசியல் விமர்சகர்கள் மற்றும் விவரம் அறிந்தவர்கள் சொல்வது, பெரும்பாலான ஊடகங்களும் சொல்வது, இதில் குறி முக்கிய குறி உதயநிதி ஸ்டாலின் தான் என்று தான் சொல்லுகிறார்கள். இவங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போய் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவை விரைவாக விசாரிக்க சொல்லி, ஏன்னா வெக்கேஷனுக்கு முன்னால் அதை விசாரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. என்ன நாளைக்கு சொல்ல போகிறாங்க, தமிழக அரசு சார்பாக எப்படியும் பெரிய வழக்கறிஞர்கள் தான் வருவாங்க. ஒரு ஹியரிங் 50 லட்சம் வாங்குகிற கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி, அவங்க தான் நிற்க போகிறாங்க. தெரிஞ்ச விஷயம். அவங்க என்ன ப்ரேயர் வைக்க போகிறாங்கன்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். யார் ஆட்சியில்னா எடப்பாடி பீரியடில், அதுக்கு முன்னால் கருணாநிதி, அதுக்கு முன்னால் ஜெயலலிதா, எல்லா ஆட்சியிலும் நடந்தது. ஆனால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த டாஸ்மாக் துறையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கரப்ஷனில் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிற துறை இது. அவங்க ஊழியர் சங்கங்களை கேட்டிங்கன்னா அவங்க கதையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை கூப்பிட்டு பேட்டி எடுங்க. ரித்தீஷோட ரோல் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். டியர் தம்பின்னு அவரோட 3 ஃபோன்லேருந்து பிடிச்சி எடுத்திருக்காங்க. ஆகாஷ் பாலாஜின்றவர், பாஸ்கரன்றவர் முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர். முதலமைச்சரோட சொந்த அண்ணன் மூகாமுத்துவோட மகள் வைத்து பேத்தியை திருமணம் செய்து கொண்டு அவங்க வீட்டு மருமகன் அவர். அப்போ அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விவகாரம். அவரை தான் இப்போ ஈடி தேடுது. நீங்கள் தப்பே பண்ணலன்னா ஈடி ஏங்க உங்களுக்கு சுற்றி வருது? நான் கேட்குறேன். பழிவாங்க நடவடிக்கை என்ன? பழிவாங்க நடவடிக்கை அப்படியே பழிவாங்க நடவடிக்கைனா உனக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை, மக்களுக்கு என்ன அதில் இருக்குது? திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக கூச்சமே இல்லாமல் மனசாட்சி அடகு வச்சுட்டு மக்கள் தங்கள் முகத்தில் காரி துப்புவாங்கன்றதை பற்றின கவலை கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சமீபத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் அவருடைய வீடு மற்றும் தொடர்புடைய அலுவலகங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இந்த ரெய்டுடைய அடுத்த கட்ட நகர்வு பார்த்தீங்கன்னா, இதற்கான முக்கிய காரணமே உதயநிதி டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதியை நோக்கி தான் இந்த வழக்கு வேகமாக விரைகிறது. நிச்சயமாக அதில் அவர் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்களும் பல செய்திகளை வெளிவிட்டு வருகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 3 நாட்கள் அந்த சோதனை நடந்தது. அப்புறம் இப்போ ஒரு 3 நாளாக ஒரு அமைதி நிலவுது. விசாகனிடம் என்ன அறிக்கை பெறப்பட்டது, அவர் ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரா நமக்கு தெரியாது. இது நடுப்புற ரதீஷ் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்ற தகவல்கள் வருகின்றன. அவர் வீடை பூட்டி சீல் வச்சுருக்காங்க. அவர் தான் உதயநிதிக்கு வலதுகரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எல்லா அரசியல் விமர்சகர்கள் மற்றும் விவரம் அறிந்தவர்கள் சொல்வது, பெரும்பாலான ஊடகங்களும் சொல்வது, இதில் குறி முக்கிய குறி உதயநிதி ஸ்டாலின் தான் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஜார்க்கண்ட், டெல்லி, சத்தீஸ்கட், தெலுங்கானாவிலெல்லாம் லிக்கர் ஸ்கேம் தான் அந்த மாநில அரசோட ஆட்சியையே அகற்றியது. இங்கே அந்த மாதிரி நடக்குமா நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ. என்ன எவிடன்ஸ் அவங்க கையில் கிடைக்குது, உதயநிதியை நெருங்குற அளவுக்கு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. சம்மன் பண்ணுற அளவுக்கு அது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ஆகவே அது நடக்கும்போது மட்டும்தான் நம்ம பேச முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்பொழுது இது ஆளும் தரப்புக்கு மிகப்பெரியது ஒரு நெருக்கடியாக உருவாகிட்டு இருக்குன்னு தெரியுது. அவங்க இந்த மார்ச் மாதம் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சோதனைகளை மேற்கொள்ளலான்னு. அதுக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்க. அந்த அப்பீல் எடுக்கப்படாமல் இருந்தது. நேற்றைக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கோடை விடுமுறைக்கு உச்சநீதிமன்றம் 1.5 மாதங்கள் மூடி கிடக்கும். அதனால் நாளைக்கு 22ஆம் தேதி அது விசாரணைக்கு வருவதாக சொல்லுகிறார்கள். அதில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. தற்காலிகமான ஒரு நிவாரணமாக அமலாக்கத்துறை இந்த வழக்கில் யாரையும் கைது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்குமா என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏன்னா இதோட அப்பீலுக்கு போயிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இவங்க முதல்ல மார்ச் மாதம் சோதனைகள் நடக்கும்போது முதல்ல ஸ்டே கேட்டு போனாங்க. ஒரு 2 நீதிபதிகளை 5 நாள் ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலேருந்து விலகினாங்க. அந்த ஸ்டே கொடுத்ததே ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஊழல் வழக்குகளை ஸ்டே கொடுக்க முடியாது. விசாரணையே நடத்தக்கூடாதுன்னெலாம் எந்த ஒரு நீதிமன்றமும் தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது. தனிநபர் ஒருவர் முன்ஜாமீன் கேட்டால் அதை கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. வழக்கே விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பை பார்த்தெல்லாம் நீதிமன்றங்கள் சொல்ல முடியாது. துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. பிறகு 5 நாள் பொறுத்த அதே நீதிபதிகளிடம் வரும்போது அவங்க 2 பேரும் அதிலேருந்து விலகி கொண்டார்கள். ஏன் விலகினாங்கன்னு தெரியாது. வேறு நீதிபதிகளிடம் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பெஞ்சில் போகும்போது அவங்க 2 வாரங்கள் விசாரித்து தடையை நீக்கினார்கள். நீங்கள் முழு விசாரணையை தொடரலாம் என்று சொன்னதோடு மாநில அரசும் டாஸ்மாகும்
தாக்கல் செய்த மனுக்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் சொன்னது இவங்க தமிழ்நாடு அரசு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. நாங்கள் இந்த விசாரணை ஊழலுக்கு வந்து கூட்டாட்சி தத்துவத்தை வச்சு நீங்கள் மூடி மறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போதே சைமல்டேனியஸாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அது நிலுவையில் இருக்கும்போதே. அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்போ வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. அது க்யூவில் வந்ததுன்னா 1 மாதம் ஆகும். அதை விரைந்து எடுக்க சொல்லி, ஏன்னா உச்சநீதிமன்றம் விடுமுறையில் போகிறதால சீக்கிரம் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு அது வரும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது, ஏதாவது இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குமா, யாரையும் கைது செய்யக்கூடாது இந்த வழக்கெலாம் இப்படி ஒரு ப்ரேயரை வச்சாங்கன்னா அதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும் நமக்கு. அப்படி ப்ரேயர் வைப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வழக்குக்கான மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக வழக்கு விசாரணை மேற்கொள்ளலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் விசாரணைக்கு அழைக்கலாம்னு சொல்லியிருக்குது. கைது செய்யறது செய்யாமல் இருப்பதை பற்றி உயர்நீதிமன்றம் எதுவுமே சொல்லலை. இவங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போய் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவை விரைவாக விசாரிக்க சொல்லி, ஏன்னா வெக்கேஷனுக்கு முன்னால் அதை விசாரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. என்ன நாளைக்கு சொல்ல போகிறாங்க, தமிழக அரசு சார்பாக எப்படியும் பெரிய வழக்கறிஞர்கள் தான் வருவாங்க. ஒரு ஹியரிங் 50 லட்சம் வாங்குகிற கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி அவங்க தான் வந்து நிற்க போகிறாங்க. தெரிஞ்ச விஷயம். அவங்க என்ன ப்ரேயர் வைக்க போகிறாங்கன்றது நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். இந்த விவகாரத்தில் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வேலை வாங்கி தருவதாக கூறி அமலாக்கத்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டார். அப்புறம் ஒரு 1.5 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்த சம்பவங்களை வந்து பார்த்தோம். அந்த 1.5 ஆண்டுகள் வந்து அவரிடம் இருந்த மது கலால் 1021 அமைச்சகம் வந்து முத்துசாமிக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த 15 மாத காலங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா நகர பிரமுகரும், அதன் பிறகு ஸ்ரீராம் அப்படிங்கிற திண்டுக்கலை சேர்ந்தவரும், அவர் இறந்த பிறகு டோட்டலாக இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவரு உள்ள வந்து டேக் ஆஃப் பண்ணாரு. டோட்டலாக அவருடைய கண்ட்ரோலில் வந்து போயிருக்கு. இந்த பிஎஃப்லாம் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து பல ஊடகங்கள் வந்து செய்தியாகவே எழுதுறதை வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஜூவியும் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்காங்க. அப்போ டாஸ்மாக் நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து தான் ஆட்கள் இயக்குகிறார்கள். இல்லைங்க, இப்போ நிறைய செய்திகள் இப்போ நீங்கள் சொன்ன இன்றைக்கி ஜூனியர் விடன் கட்டுரை உட்பட கடந்த 4 நாட்களாகவே வந்து குறிப்பாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஜூவியில் மட்டும்தான் எழுதுகிறாங்க. இது ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருந்தப்போ என்ன நடந்தது, யார் கட்டுப்பாட்டில் இருந்தது, கரூர் கேங்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கரூர் கேங் அங்கே அடைக்க வாசிச்சதா அல்லது வந்து அப்பயும் ஆட்டம் போட்டுதான்னு தெரியல. அந்த 15 மாத காலம் வந்து கரூர் கேங்குடைய அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸே உள்ள இல்லை, டோட்டலாக வேறு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் கரூர் கேங் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுதான்ற கேள்வி வருது. ஸோ நிறைய சந்தேகங்கள் அந்த வழக்கில் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றம் சாமத்த விரும்பலை. இவங்க செஞ்சாங்க அவங்க செய்யலாம் எனக்கு தெரியாது. அங்கே ஊழல் நடந்துன்றது மட்டும் உண்மை. யார் ஆட்சியில்னா எடப்பாடி பீரியடில், அதுக்கு முன்னால் கருணாநிதி, அதுக்கு முன்னால் ஜெயலலிதா, எல்லார் ஆட்சியிலிருந்து நடந்தது. ஆனால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த டாஸ்மாக் துறையே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கரப்ஷனில் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிற துறை இது. வந்து அவங்க ஊழியர் சங்கங்களை கேட்டிங்கன்னா அவங்க கதையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை கூப்பிட்டு பேட்டி எடுங்க, கதையாக அவங்க சொல்லுவாங்க. மற்றவங்களுக்காவது உள்நோக்கம் இருக்கலாம். இப்போ பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கும் திமுக மேலே உள்நோக்கம் இருக்கலாம். ஓகே, திமுக அண்ணா திமுக மேலே உள்நோக்கம் இருக்கலாம். அமலாக்கத்துறைக்கு திமுக மேலே உள்நோக்கம் இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனால் அந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்க, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவங்க கதையாக சொல்கிறாங்க, கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க. எடப்பாடி பேர்லையும் கொள்ளடிச்சாங்க, இப்பயும் கொள்ளடிக்கிறாங்க. ஓப்பனாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு உள்ளங்கை பொண்ணு கண்ணாடி தேவை. அவன் யூனியன் சொல்கிறான்ல, குறைஞ்சபட்ச அறிவு நேர்மையும் 1% மனசாட்சியும், காது ஒரு 0.5% கேட்கணும், கண்ணு ஒரு 1% திறந்துருக்கணும், பார்வை இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய எவர் ஒருவரும் இந்த டாஸ்மாகில் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டில் ஊழல் முடைநாற்றம் எடுக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வார்கள். இதை மீறி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுன்றது தனிப்பட்ட லாபங்களுக்காக அத்தகைய மனிதர்கள் வந்து பத்திரிகையாளர் என்ற போர்வையிலையும் அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையிலையும் உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய வேலை. எனவே அதை மக்கள் கவனித்துக் கொள்வார்கள். நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த நபர்கள்லாம் தான் டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருந்தப்ப வசூல் பண்ண தெரியாது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் எந்த இண்டிவிஜுவல்ஸை பற்றியும் பேச விரும்புகிறேன். டாஸ்மாகில் ஊழல் மூழ்கி முத்தெடுக்கப்படுது, மேலிட வரைக்கும் போகுது, விசாகன்கிட்ட விசாரணை நடக்குது. ரித்தீஷோட ரோல் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். டியர் தம்பின்னு அவரோட 3 ஃபோன்லேருந்து பிடிச்சி எடுத்திருக்காங்க. ஆகாஷ் பாலாஜின்றவர், பாஸ்கரன்றவர் முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர். முதலமைச்சரோட சொந்த அண்ணன் மூகாமுத்துவோட மகள் வைத்து பேத்தியை திருமணம் செய்து கொண்டு அவங்க வீட்டு மருமகன் அவர். அப்போ அது ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விவகாரம். அவரை தான் இப்போ ஈடி தேடுது. ரித்தீஷ் எங்கே போனார்னே தெரில. ரத்தீஷ் அவர் ஓடி போட்டார். அவர் வீடை சீல் வச்சுருக்காங்க. அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர். இது போதும். மற்றபடி இதை தாண்டி XYZ அவன் எங்கே போனான், யார் என்னன்ற பேரெலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவெளியில் இருக்க விஷயத்தை வச்சு பார்த்தாலே இது முதலமைச்சர் குடும்பத்தை துணை முதலமைச்சர் நோக்கி போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியுது.
கடந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் தங்களுடைய அரசியல் எதிரிகளை பிஜேபி லிக்கர் ஸ்கேமில் வச்சு தான் பழிவாங்கியிருக்கு. பழிவாங்கும் நோக்கம் தான் இது. முத்துசாமி சொன்ன மாதிரி இது பழிவாங்கும் நோக்கம் தான். ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் ஒன்றும் யோகியர்கள் கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பே பண்ணாமல் ஒன்றை பழிவாங்க முடியுமா? கையில் கரலைன்னா சுத்தமாக எடுத்து காட்டலாம். காட்டேன் என்ன தலையை வாங்கிடுவான். எல்லாமே டிஜிட்டலில் இருந்தால் உள்ளே ஏன் வரப்போகிறான்? கேரளாலையும் பஞ்சாப்லேயும் ஒரு பாட்டில் உற்பத்தி ஆகி பாட்டிலிங் யூனிட்டுக்கு போய் அதை ரொப்பி அந்த கடைக்கு வருது இல்லை. ஆமாம், டாஸ்மாக் மாதிரி அங்கே ஒரு கடை இருக்கும் சென்ட்ரலைஸ்டு. அதுலேருந்து இது புறப்பட்டுதுன்னா கடைசி வரைக்கும் ட்ராக்கிங். அது பயனாளர் வந்து வாங்கி வரைக்கும் ட்ராக்கிங் எல்லாம் டிஜிட்டல். ₹1 வெளில போகாது. வரியை கட்டிட்டு போ. அது என்ன வரியோ, கலால் வரியோ, சுங்க வரியோ, இது கலால் வரியை கட்டிட்டு போ, எக்ஸைஸ் வரியை கட்டிட்டு போ. ஏன் தப்பு பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் தப்பு பண்ணி தானே மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் தப்பே பண்ணலன்னா ஈடு ஏங்க உங்களுக்கு சுற்றி வருது? நான் கேட்குறேன். பழிவாங்க நடவடிக்கை என்ன பழிவாங்க நடவடிக்கை? அப்படியே பழிவாங்க நடவடிக்கைனா உனக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை. மக்களுக்கு என்ன அதில் இருக்குது? இல்லை, ஒரு முறை வந்தால் இருமுறை வந்தால் கூட ஓகே. ஆமாம், தொடர்ந்து மாதம் ஒரு முறை வருதுன்னா என்ன அர்த்தம்? விஷயம் இருக்கா? ஆமாம், எல்லாரும் சொல்கிறதையும் விட்டுருங்க. பிஜேபி, அதிமுக, இடி, ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை எல்லாரும் சொல்கிறத விட்டுருங்க. அந்த ஊழியர் சங்கங்கள் என்ன சொல்லுது? அதுதானே ஃபைனல் வேர்டு. டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் சொல்கிறது தான் இறுதியான தீர்ப்பு. அவங்க சொல்கிறாங்க கொள்ளையடிச்சுக்கானுங்க கோடியான்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? அதனால் இது சீரியஸான இஷ்யூ. இது எங்கே போய் முடியும் நமக்கு தெரியல. மோடி கவர்மெண்ட் வந்து அவரை தப்பிச்சு போக எப்படி அலோவ் பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த நபர் எப்படி தப்பிச்சு போக முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ மத்திய அரசு அவரை போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்குது. எங்கேயும் போயிட முடியாது. நீ அப்படி ரொம்ப நாள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணாங்கன்னா நீ வந்தே ஆகணும் திரும்ப. இங்கே யாரும் எங்கேருந்தும் தப்ப முடியாதுங்க. இல்லை, ரித்தீஷ் வந்து லண்டனுக்கு போயிட்டாரு, இனிமேல் வருவது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கே அப்படியே லண்டன்லேயே செட்டில் ஆகிடுவார் அவர். எவ்வளோ நாள் லண்டனில் இருப்பார்? பாஸ்போர்ட்டை முடக்கிட்டானா வந்து ஆகணும். இங்கே திரும்ப தாய்நாடு திரும்பி ஆகணும். தாய்நாடு திரும்பி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுருவோம். பாஸ்போர்ட்டை குவாஷ் பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இன்டர்போல் ஹெல்ப் பண்ணாடினான்னா இதுவே அசிங்கம் இல்லை உனக்கு? எதுக்கு தப்பிச்சு வர்ற? பவர்ஃபுல் மேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஜி, டிஐஜி ரேங்கில் இருக்கவங்களாம் அவரோட போஸ்டிங். கட்சியில் அவருக்கு நிலைமையை பார்த்தீங்களா? ஏன் தப்பிச்சு போகிற நீ? நான் கேட்குறேன், நீ என்ன தப்பு பண்ண? பணம் இருக்கவங்ககிட்ட போலீஸ் அன்றைக்குமே வராது. இல்லாத பொல்லாத ஏழையை தான் போலீஸ் தூக்கி போட்டு மிதிக்கும். பணம் இருக்கவங்ககிட்ட என்றைக்கு போயிருக்குது போலீஸ்? எப்போ போவோம்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்தால் போவோம். பொய் வழக்க சாதாரண மனுஷன் மேலே போலீஸ் போடலாங்க, விஐபி மேலாம் போட முடியாது. சும்மா தெருவில் குடிச்சு சண்டை போடுறான், நின்று வேடிக்கை பார்த்தோன்னே எட்டு போய் போலீஸ் அடிப்பான். தப்பு பண்ணிட்டான், அவன் பயந்து ஓடுவான். நீ தான் தப்பு பண்ணல, ஏன் பயந்து ஓடுறான்னு அவனை கேட்குறது முட்டாள்தனம். ஏன்னா மாட்டினானா உடிச்சிடுவான் போலீஸ் தான். அது சாமானிய மனிதனுக்கு, எளிய மனிதர்களுக்கு. பெரும் பணக்காரங்களுக்கு அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் போலீஸ் கிட்டே போகாது. அப்படி போகுதுன்னா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடுவான். பொய் கேஸ் போடுறதெல்லாம் சாதாரண மனிதன் மேலே, பணக்காரங்கள் மேலே கிடையாது. சட்டம் பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று தான். அப்போ இவர் தப்பிச்சு போறாருனால இவர் தப்பு பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை பார்த்தா சமீபத்தில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சந்தோஷ் திரைப்படத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு காட்சி தான் நினைவுபடுத்துது. அப்படிதான். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு சிலரை வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீண்டாமை இருக்குது. இன்னொரு வகை என்னன்னா, ஒரு சிலரை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்கள தொடவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்து இருக்குது அப்படிங்கிற. எஸ், ரெண்டும் உண்மைதான். அதான் இன்றைக்கி நடக்குது. தப்பே பண்ணலான்னா எவனும் சொல்ல முடியாதுங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக கூச்சமே இல்லாமல் மனசாட்சி அடகு வச்சுட்டு மக்கள் தங்கள் முகத்தில் காரி துப்புவாங்கன்றதை பற்றின கவலை கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. உதயநிதி எந்த தப்பும் பண்ணல, திமுக எந்த தப்பும் பண்ணல. அப்போ ஏன் அவர் ஃப்ரெண்டு ஓடுறாரு? அது ரொம்ப அசிங்கங்க. ஒருத்தருக்கு நெருங்கிய நண்பர் ஓடுறாரு, பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு. சாதாரண மனுஷன்னா வேறு, ஒரு டெபுட்டி சிஎம், அவர் தான் ஃபியூச்சர் சிஎம். அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுக ஆட்சிக்கு வந்தால். இப்போவே அடுத்த எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ சீட்டில் பல சீட்டை வந்து இவரை தீர்மானிக்க போகிறார். அடுத்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா ஸ்டாலின் தான் உதயநிதி தான் முதலமைச்சர், ஃபியூச்சர் சிஎம். இப்போ அவரோட நெருங்கிய நண்பர் ஏன் ஓடுறாரு? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. பணக்காரன் தப்பு பண்ணலன்னா ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. கிட்ட கூட போக முடியாது போலீஸ். பொய் கேஸ் ஏழை மேலே தாங்க போடுவோம், அவன் பணக்காரன் மேலே எப்படி போடுவோம்? அப்போ என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. வாங்க வந்து நில்லுங்க, சட்டத்தின் முன் நில்லுங்க. கூடியா மூழ்கிட போகுது, தலையாக வாங்கிடுவான் போலீஸ். அப்படியே நீ பண்ணாலும் நான் அரெஸ்ட் பண்ண போகிறான். 1 மாதமோ 2 மாதம் வந்துட்டு வெளில வர போகிறேன். சார்ஜ் ஷீட் போட்டால் அது எத்தனை வருஷம் ஆகும்? சசிகலா தினகரன் மேலே போட்ட கேஸ்லாம் 30 வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது. எக்மோர் கோர்ட்டில் இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது.
95 செப்டம்பரில் தினகரன் மேலே போட்ட கேஸும் 96 ஜூனில் சசிகலா மேலே போட்ட கேஸும் 3-4 கேஸ் இன்னைக்கு பெண்டிங். 30 வருஷமா ஒரு தலைமுறை ஓடி போச்சு. ஒரு தலைமுறையிலேருந்து நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த எஃப்ஐஆரை கொண்டு போய் போட்டு சசிகலாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சப்பையும் தினகரனை அரெஸ்ட் பண்ணப்பையும் நான் பார்த்துருக்கேன். கோர்ட்டில் நான் இருந்திருக்கேன் செய்தி சேகரிக்க போகும்போது. ஆமாம், அதான் சொல்லுவாங்க அந்த மாதிரியான வழக்கை விசாரித்த ஜட்ஜு செத்துட்டான், வாதாடின வக்கீல் செத்துட்டான், கேஸ் மட்டும் அப்படியே இருக்குது, குற்றம் சாத்தப்பட்டவர்கள் அப்படியே இருக்காங்க. அந்த மாதிரி தான் இது. தலையை வாங்கிடும், எதுக்கு பயந்து போகிறேன்றான். அரெஸ்ட் பண்ணால் பண்ணிட்டோம், தியாகியாக தான் வரணும். இப்படி தானே கை காமிச்சிட்டு போகிறான். எந்த அரசியல் வெக்கப்பட்டு போயிருக்கானா? அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறான் ஊழல் வழக்கில்னா கை காமிச்சிட்டு தானே போவாங்க. எல்லாம் தியாகியாக தானே போவாங்க. எதுக்கு பயப்படுற? உனக்கு உள்ளேயும் ராஜ வாழ்க்கை தான், அப்புறம் எதுக்கு பயம்? அப்போ அதுலேயே விடை அதுலேயே இருக்குது, விடை அதில் உள்ளது. இல்லை, மேலீடு வந்து சொன்னதன் காரணமாகத்தான் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து விசாகன் அப்ரூவ் அது அவர் சொன்னாரான்னு நமக்கு தெரியாதுங்க. தெரியாமல் சொல்லக்கூடாது குவன். அப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு நியூஸை பதிவு பண்ணுறாங்க. இல்லை, அது அன்அஃபிஷியல் ஜூவியில் வந்தது. அதுக்கு எந்த ஆதாரம் உங்களுக்கு இருக்குது? அதிகாரம் இதை வந்து இடி சொல்லுதுன்னா நம்பலாம். விசாரணை அமைப்பு இடி இது வரைக்கும் வாயை திறக்கல. மேலிடம் சொன்னால் நீ எதை வேணால் செய்வியா? என்ன நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவிக்கு வரீங்க? அரசியலும் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வெறுப்பு இன்றி பயமோ மகிழ்ச்சியோ விருப்பமோ வெறுப்போ இல்லாமல் நடப்பேன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ யாரோ ஒருத்தன் சொன்னாங்க, மந்திரி சொன்னால் கூட பரவாயில்ல. மேலிடன்றது யார்? அந்த மேலிடம் ரத்தீஷ் என்ன பதவியில் இருந்தார்? உதயநிதி நான் சொன்னேன்னு சொல்லு, தப்பே கிடையாது. ஏன்னா அவர் மந்திரி, உதயநிதி டெபுட்டி சிஎம். ரத்தீஷ் யார்? அப்போ அதிகார மையத்துக்கு வெளியில் இருக்க ஒருத்தன் சொல்கிறத கேட்டு நீ நடப்பனா சேர்த்து தான் பிடிச்சி உள்ளே போடுவானுங்க. வெக்கமா இல்லை இப்படிலாம் சொல்லியிருந்தா? தெரியாது நமக்கு. இது ஒப்புதல் வாக்குமூலம், கையாலாகத்தனத்துக்கான ஒப்புதல் வாக்குமூலம். விதிவசத்தால் இவங்கெல்லாம் அதிகாரி ஆகிட்டாங்க, ஐஏஎஸ் அதிகாரி. ஆனால் அந்த பதவிக்கு இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அர்த்தம். அப்படி ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தான். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் இன்றைக்கு இடி அலுவலகத்தில் ஆஜராக சொல்லி இடி அலுவலகம் வந்து உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கும் அவர் வந்து ஆஜராகலை. ஏன் இந்த நேரில் போய் ஒரு விசாரணைக்கு வந்து ஆஜராக வந்து தவிர்க்கிறாங்க? குற்றமுள்ள நெஞ்ச குறுக்குது இல்லை? அவர் யார் அதை சொல்லுங்க முதல்ல. சாதாரண திரைப்பட உதவி இயக்குனராக. கரெக்ட். இன்னைக்கு யார் அவர்? உதயநிதி மூகா முத்து ஃபேமிலிக்கு. மூகா முத்து யாரு? கலைஞருடைய மூத்த மகன் தர்மாம்பாள்னு கலைஞருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, முதல் மனைவி. அந்த அம்மாவுக்கும் கலைஞருக்கும் பிறந்தவர் தான் மூகா முத்து. அடுத்த மனைவி தான் தயாளம்மாள். அவங்களுக்கு தான் வந்து அழகிரி, ஸ்டாலின், செல்வி, தமிழரசு. 3வது மனைவி தான் ராஜாத்தி அம்மாள். அவங்களுக்கு பிறந்தது தான் கனிமொழி. அப்போ முதலமைச்சருடைய சொந்த அண்ணன், அவருடைய பேத்தி, மகள் வைத்து பேத்தி. ஆமாம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர். அப்போ யார் அவர்? மூகா முத்தோட மருமகன். கெவின் கேரோட மாப்பிள்ளை. மூகா முத்துக்கும் மாப்பிள்ளை. முதலமைச்சரோட சொந்த அண்ணனோட மருமகங்க. அதுதானே அதில் நியூஸே. அதில் நியூஸே அதுதானே. மூகா முத்து மீடியாவில் இல்லாமல் இருக்கிறதால நீங்கள் அதை கடந்து போகிறீங்க. எல்லாரும் அன்பிலுக்கு இருக்கான், அவனுக்கு இருக்கான், இவருக்கு இருக்குன்றீங்க. அது எல்லாத்தோட முக்கியமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. அவருக்கு சம்மன் அனுப்பி ஏன் வரல அவர்? நான் கேட்குறேன். ஏன் சார் பயந்து போகிறீங்க? இப்படி தானே நடராஜன் பண்ணார், சசிகலா ஹஸ்பண்ட் நடராஜன் பண்ணார். இப்படி தானே தினகரன் பண்ணார். கடைசியில் அவங்களாலும் நடராஜனை தொட முடியல, தினகரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்கல்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது இப்போ அரெஸ்ட் பண்ணதில்லை, 17-18 அந்த சுகேஷ் சந்திரசேகருக்கு. இது இல்லை, நான் சொல்கிறது 95 செப்டம்பர் 96 ஜூன். நீங்களாம் பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. பிறந்துட்டீங்களா? குழந்தையா இருந்திருப்பீங்க. ஆமாம். 95 செப்டம்பரில் அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணப்ப நான் அவர் பின்னாலே ஓடினேன். அந்த விஷயம் நடந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆச்சு. அந்த கேஸ் இன்னமும் இருக்குது. இது நாடா சுடுகாடா? இது ஒரு தலைமுறை ஓடி போச்சுங்க. 30 வருஷம், 25 வருஷம்ன்றது ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறை இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் நான் திருமணம் ஆயிருக்கும். எல்லாம் இன்னைக்கு பெரியவங்கள முதியவர்களாகவும் முதிர்கண்ணிகளாகவும் முகிழ்த்திருப்பார்கள். 60 வயசான இளைஞர்களாக இருந்தவங்க இப்போ. ஆமாங்க, அப்போ முதியவர்கள் அப்போ 25-30 வயசு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு 55-60 வயசு. ஆண்களாக இருந்தால் முதியவர்கள், பெண்களாக இருந்தால் முதிர்கண்ணிகளாக முகிழ்த்திருப்பார்கள். பேரன் பேத்தியை பார்க்குற எல்லாம் பார்த்துருப்பாங்க. கேஸ் அப்படியே இருக்குது. எத்தனை ஜட்ஜு மாறி இருப்பாங்க? எத்தனை ஜட்ஜு மாறி இருப்பான்? நீங்க சொல்லும்போது தலையெல்லாம் சுத்து. நான் பார்த்தேங்க, அதெல்லாம் என் கண்ணால பார்த்தேன். ஆகவே இது அமலாக்கத்துறையை வைத்து அது நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஆடின ஆட்டம், இது மோடி கவர்மெண்ட் ஆடுற ஆட்டம். பழிவாங்க நடவடிக்கை தான் முத்துசாமி சொன்ன மாதிரி. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் ஒன்றும் நல்லவங்க இல்லையா? இவங்க பெரிய பெரிய தவறுகளை செய்திருக்காங்க. ஏங்க, ஒரு தப்பும் பண்ணாமல் ஒருத்தன் எப்படிங்க பழி வாங்குவோம்? நான் கேட்குறேன். கோர்ட்டில் நிற்கணுங்க கேஸு. ஜட்ஜு காரி துப்புவார்ல. அரெஸ்ட்லாம் சும்மா பண்ண முடியாது. அவங்க கோர்ட்டில் வந்து நிற்காது. இவங்களுக்குலாம் பெரிய பெரிய வக்கீல் வந்து நிற்பாங்க. ஒரு இயரிங் 50 லட்சம் வாங்குற வக்கீல் தான் வருவான் இவங்களுக்கு.
அபிஷேக் சிங்வி, முகுல் ரோத்தகி, டாக்டர் அபிஷேக் சிங்வி, கபில் சிபல், முகுல் ரோத்தகி, இந்த மாதிரியான மூத்த இந்தியாவின் டாப் லாயர்ஸ், இந்தியாவின் டாப் மோஸ்ட் லாயர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து நிற்பாங்க. இது வரைக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவங்க செலவு பண்ணதே சில இதில் 100 கோடி இருக்கும் வக்கீலுக்கு. ஜெயலலிதா அவங்க கேஸை நடத்த 100 கோடி செலவு பண்ணாங்கன்னா இவங்க இப்பயே ஒரு வருஷத்துலேயே அவங்க 14 வருஷத்தில் சேர்த்து 18 வருஷத்தில் 100 கோடி செலவு பண்ணாங்க. இவங்க 1.5 வருஷத்துலேயே 100 கோடி செலவு பண்ணிட்டாங்க. இதோ நாளைக்கு போய் கபில் சிபல் தான் நிற்பார், அப்போ அபிஷேக் மனு சிங்வி தான் நிற்பார், இல்லை முகுல் ரோத்தகி நிற்பாங்க, இல்லை 3 பேர் சேர்ந்து நிற்பாங்க. 1.5 கோடி ரூபாய் எதுக்கு? இடி வரக்கூடாதுன்றதுக்கு 1.5 கோடி ரூபாய். நாங்கள் கொள்ளடிப்போம், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது. இல்ல இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்றாங்க. நாங்க திருடுவோம், நாங்க சூறையாடுவோம், கொள்ளடிப்போம். தப்பு, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ வந்து அது கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல, டாக்டர் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஓப்பனா ஆர்கியூ பண்றாங்க. இல்ல கரப்ஷனுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன தொடர்பு? அதை தான் ஜட்ஜு கேட்கிறாரு, இதை தான் ஜட்ஜு கேட்கிறாரு, ஹைகோர்ட்டு கேட்குது. கூட்டாட்சி தத்துவன்ற போர்வை பின்னால ஒழிஞ்சுக்கன்னு தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ கூட்டாட்சி தத்துவத்தை பண்ணலான்னா ஏன் நீ அமலாக்கத்துறையை பார்த்து பயப்படுற? நான் ஒரே ஒரு கேள்வி தான் உன்னை கேட்குறேன். இது மற்ற கேஸ் மாதிரி பொய் கேஸ் போடுற கேஸ் கிடையாது. கோழி திருடின கேஸில் எவனே பிடிச்சி 4 பேர் உள்ளே போடுற மாதிரி. இப்போ இந்த ஏரியாவில் 10 வீட்டில் திருட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, பப்ளிக் ப்ரெஷர் அதிகம், போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், எவனோ 4 பேர் பிடிச்சி உள்ளே போடுவானுங்க. சகஜம், எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை. பொய் கேஸ் போடலாம் சாதாரண வழக்கில். ஒரு அடிதடி கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அடிதடியில் மாட்டினவன் இல்லைன்னா வேடிக்கை பார்த்தவன் தூக்கி உள்ள வைப்பானுங்க. அவன் என்ன பண்ணுவான், வேடிக்கை பார்த்தவன் பயந்து ஓடுவான். நீ தான் தப்பு பண்ணலையா, ஏன் ஓடல நீ கேட்க முடியாது. அவன் சாமானிய மனிதன், அவன் போலீஸ்கிட்ட மாட்டினா அடிதான் வாங்கணும். ஆனால் பணம் இருக்கவங்ககிட்ட போலீஸ் போயிருக்காங்க என்னைக்காது? ஈடின்றது இன்னொரு போலீஸ் தானேங்க. பணம் இருக்கு இந்த நாட்டில், சட்டத்தின் முன் அனைவரும் சமன்றது ஏட்டு சுரக்காய் குவன். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். அதான் நடைமுறை. இடி கேஸ்லாம் உங்கள் மேலே என் மேலே வருமா? இல்லை. அப்புறம் நல்ல கண்ணு வீட்டுக்கா இடி ரைடு போகுது? இல்லை. இதனால வரைக்கும் போட வீட்டுக்கு தானேங்க போகுது. நல்ல கண்ணு வீட்டுக்கு போகிறாங்களா, ரதீஷ் வீட்டுக்கு போகிறாங்களா? அப்போ நீ தப்பு பண்ண மாட்டிருக்க. நான் என்ன சொல்கிறேன், நீ எதுக்கு பயந்து ஓடுற? அசிங்கமாக பயந்து ஓடுறது வந்து ரொம்ப அசிங்கமானதுங்க. இல்லை, இந்த ஆவணங்கள்லாம் கிழிந்த நிலையில் அவர் வீட்டு பக்கத்தில் கிடக்க என்ன காரணம்? இவங்களே செட்டப் பண்ணியிருப்பானுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து எந்த ஆயுதத்தையும் எந்த ஆவணத்தையும் மறைக்க முடியாதுங்க. டிஜிட்டல் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி இருக்க உலகம் எப்படி 10 வருஷத்துக்கு முன்னால் நீ வந்து உன் ரகசியம் தெரிஞ்ச உன்னோட பாவ காரியத்தில் கூட்டாளியை நீ போட்டு தள்ளிட்ட, கொலை பண்ணிட்டேன்னா எஸ்கேப் பண்ணலாம். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் தப்பிச்சிருக்காங்க. பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்களோட கேஸ் முடிஞ்சிடும். இன்றைக்கி அது இல்லை. நீங்கள் அவசியமே இல்லை ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு. போட்டு தள்ளினாலும் கேஸ் நிற்கும். ஏன்னா எல்லாமே டிஜிட்டல், டாப் டு பாட்டம் டிஜிட்டல் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மாட்டிருப்ப. அது நீங்கள்லாம் 24 மணி நேரமும் ஃபோனோடு தான் இருப்பீங்க. கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃபோனு. காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறியா இல்லையா, நீ செல்லு தேய்க்கிற இல்லையா? இல்லையா? எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அது இவங்கெல்லாம் வந்து அதிலே தான் கொடுத்து நடத்துவாங்க. 4 ஃபோன் வச்சுப்பாங்க எல்லாரும். 4 ஃபோன் மினிமம் இருக்கும். தப்பு காரியம் பண்ணுறவனுக்கு தானே 4 ஃபோனு. நல்லவனுக்கு எதுக்கு 4 ஃபோனு? ஒரே ஃபோன் போதும். ஒரு ஃபோன் போதும்ல. தப்பு பண்ணுறவனுக்கு தான் 4 ஃபோனு, 40 சிம் கார்டு. தப்பு பண்ணுறவனுக்கு தானேங்க அது. நல்லவனுக்கு எதுக்குங்க 4 ஃபோனு? நீ 4 ஃபோனையும் அழிச்சாலும் மாட்டிப்ப. அது இதை விட பெரிய தப்பு, எவிடன்ஸ் அழிக்கிறதுன்றது. எதையுமே நீ மறைக்க முடியாதுங்க. டிஜிட்டலில் இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் அதாங்க. தப்பு பண்ணினா மாட்டிப்ப. எங்கேயாவது இந்த டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும். நீ என்ன அழிச்சினாலும் இன்னைக்கு டேட்டாவை எடுத்துடலாம்ல, உங்களுக்கு தெரியும். எடுத்துடலாம். எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் பண்ணியிருக்குங்க இல்லைங்க. தொழில்நுட்பம், அதுவும் போலீஸு, அரசாங்கம் தான் மிகப்பெரிய திருடன் யாருன்னா அரசாங்கம் தான். மிகப்பெரிய தவறுகளை செய்கிறது யார்? கவர்மெண்ட்டு தான் பண்ணுது. எல்லா கவர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். நம்பர் 1 குற்றவாளி யார்? அரசாங்கம். அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா தப்பு வேலையும் தெரியும். போட்டு அந்த சாஃப்ட்வேரை போட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னா அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்டை கூட்டணும் வந்தானா உடச்சு எடுத்துகிட்டு போகிறோம். எத்தனையோ ஹேக்கர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கான். இன்னொன்று, தப்பு பண்ணுறவன் எங்கேயாவது ஒரு எவிடன்ஸ் விட்டு தான் தப்பு பண்ணுவோம். எங்கடா ஓடுவீங்க? நான் கேட்குறேன், எனக்கு புரியவே இல்லை. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க? எவன் கொடுத்த ஐடியா? அசிங்கமாக இல்லை உனக்கு? டாப் லெவலில் எப்படி ஓடுவ நீ? உன்னோட வேர்கள் இங்கே இருக்குது. எத்தனை வருஷம் இருப்பேன்? நான் கேட்குறேன், லண்டனில் எத்தனை வருஷம் இருப்பேன்? பாஸ்போர்ட் முடங்க வந்து தான் ஆகணும். பாஸ்போர்ட்டை முடங்கினா நீ வந்தாகணும். ஏன்னா வெளியுறவு கொள்கை முடிச்சுடுவாங்க. நான் பாஸ்போர்ட்டை கூட முடக்க வேணாம். சரி, எவ்வளோ நாள் இருப்பேன்? இப்போ ஊட வச்சு சீல் வச்சுட்டான். சீல் வச்சுட்டாங்க, தெரியல. வீட்டில் ஆளு வேணும், இவங்க சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. சீல் வச்சுட்டாங்க. நீ வரும்போது நானும் வந்துக்கிறேன். கதை திறக்கலாம், வா. 2 பேரும் திறக்கலாம். வீடை சீல் வச்சு சாவியை கோர்ட்டில் குத்தாச்சு. உங்களுக்கு அவமானமா இல்லையா இதெல்லாம்?
நீங்க சொல்ற பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸ் சார்ஜ் தான். அவசர அவசரமாக ஓடினா ஏங்க என்னங்க பயம்? ஏங்க இப்படி பயப்படுறீங்க? என்னங்க தப்பு பண்ணீங்க? சீவிடுவான தலையை அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்? அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம். 1 மாதமோ 2 மாதமோ வந்துட்டு வரப்போகிறேன், 3 மாதமாக வந்துட்டு வரப்போகிறேன். அதே நீ உள்ள ராஜ வாழ்க்கை தான் வாழப்போகிறேன். தப்பிச்சு போகிறதுன்றதெல்லாம் கேன் யூ இமேஜின்? உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? அதை தப்பிக்கிறாங்க அப்படின்னாலே குற்றம் இருக்கு, வாய்ப்பே இல்லை. நீ எப்படி தப்பு வேண்டேன் நான். 2வது விஷயம், தப்ப முடியாதுன்றேன். தப்பை விட்டுருக்கான், ஓடிப்போ பார்த்துக்கலான்றோம். இன்னும் பயத்திலே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இன்னும் பயத்திலே வச்சு இந்த பூமி கோலத்தில் எங்கே இருந்தாலும் தூக்கிடுவான். நீ யாருக்கிட்டெல்லாம் பேசுவேன்னு தெரியும். உனக்கு வேறு இங்கே தானே இருக்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். இல்லை, மனிதன் ஒரு சமூக விலங்கு இல்லையா? உங்கள் வீட்டில் நாகராஜன் சொல்கிற மாதிரி மனிதன் ஒரு ஆக சேர்ந்த சல்லி பயல். ஆமாம், மனிதனை விட கேவலமான பிறவி பூமியிலே கிடையாது. மார்க்சிம் கார்கி சொல்கிறாரு, மனிதனை விட கேவலமான பிறவி இந்த பூமியில் இல்லைன்னு. உங்கள் வீட்டிலங்க தனிமை எவ்வளோ கொடுமையானது. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி, மகள், உங்கள் மாமியார் சினிமாவுக்கு போயிருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தனியாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வீடு விரிச்சோடி இருக்கும் இல்லையா? ஆமாம். சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் இப்போ நீ தப்பிச்சு ஓடுற. பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாம் சரி. உணர்வுகள், நிம்மதியான வாழ்க்கை, பயம். ஒரு நாள் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? இப்போ உங்ககிட்ட இருக்க சொத்தில் 100ல் 1 பங்கு கூட இல்லாதவன் நிம்மதியாக பிளாட்ஃபார்த்தில் கூட தூங்குவோம். நிம்மதியாக தூங்குறது தான் வாழ்க்கையோட ஒரே இன்பத்துக்கான அளவுகோல், வேறு எதுவும் கிடையாது. அந்த 8 மணி நேரம் தூக்கங்கிறது. ஆமாம், அப்படி நிம்மதியாக தூங்குறல்ல, அது குடிச்சிட்டு தூங்குறியோ குடிக்காமல் தூங்குறியோ, நிம்மதியாக தூங்குறல்ல, அதுதான் உனக்கு உண்மையான அளவுகோல். அது உனக்கு இருக்கா? உனக்கு இருக்குமா? அப்புறம் இது என்னடா வாழ்க்கை? இதுக்கு பேர் வாழ்க்கையா? இந்த பணம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்களா மனிதர்களை? சொந்த நாட்டை விட்டு ஏங்க தப்பிச்சு ஓடணும்? என் நாடுரா இது. சரியான கேள்வி. சொந்த நாட்டை விட்டு நான் ஏன்டா தப்பிச்சு ஓடணும்? அப்போ அதுக்கு பேர் வாழ்க்கையா? கண்ணு முன்னால் நம்ம பார்த்தோம்ல, தப்பு பண்ண ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விடுதலை ஆனாங்க. ஆனால் விடுதலையான பிறகு அவங்க செத்து போனாங்க. செத்து போன பிறகு அந்த வழக்கில் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இறந்ததால் அவங்க தப்பிச்சாங்க, இல்லாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க கூட இருந்த 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. மகாராணி மாதிரி இருந்த சசிகலா 4 வருஷம் சிறையில் இருந்தாங்க. இன்னைக்கு சசிகலா கதை என்ன? அதை பார்த்தியா இவங்களுக்கு வரல? கண்ணால் பார்த்தோம்ல நம்ம எல்லாரும். சசிகலா வந்து ஒரு முடிசூடா ராணியாக தானே இருந்தாங்க. ஆமாம், அவங்க தான் சிஎம்மா. ஜெயலலிதா சிஎம்னா சசிகலா தான் உண்மையான சிஎம். நிழல் நிஜம் இரண்டும் நிஜம். ஜெயலலிதா இறந்து அவங்க பாடியை புதைச்ச பிறகு அந்த மூவர்ண கொடி, அவங்க உடம்புல சுற்றுற மூவர்ண கொடி அந்த இராணுவ வீரன் சசிகலா கிட்ட கொடுப்பார். அது உயர்ந்த மரியாதை. அவங்க ரத்த சொந்தம். ஆமாம், அவங்கள்ட்ட கூட கொடுக்கல. தீபக் அவங்க அண்ணன் பையன்கிட்ட கொடுக்கல. பொண்ணு உங்க தீபாட்டையும் கொடுக்கல. ஆமாம், தீபா அங்கே வரல மயானத்துக்கு. தீபக் தான் வந்தார். தீபக் கிட்ட கொடுக்கல அந்த இராணுவ வீரர். அந்த மரியாதையை சசிகலா கொடுக்கணுன்ற முடிவு இராணுவம் எடுத்திருக்காது, மோடி தான் எடுத்திருப்பாரு. அந்த விஷுவல் ஞாபகம் இருக்குல்ல? பார்க்கணும். அப்படி கொடுப்பாரு அவர். எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, எவ்வளோ பெரிய மரியாதை. இந்த நாட்டோட இராணுவ வீரர் இந்தியாவோட தேசிய கொடியை உங்கள் கையில் கொடுக்குறாரு. அது நடந்த 2 மாதத்தில் ஜெயிலுக்கு போகிறார். போய் 4 வருஷம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. 4 வருஷம் பொறுத்து தான் வெளில வரீங்க. இப்போ அதை பார்த்து இவங்க 21 ஆட்சிக்கு வந்தாங்களே, அதை பார்த்து இவங்களுக்கு என்ன தோணணும்? இது நிரந்தரம் இல்லை, அதுதான் நிரந்தரம். பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்லுவார் அசம்பிளியில் 93-94, முன்னாள் முதலமைச்சர் என்பது தான் நிரந்தரம். முதலமைச்சர் இல்லை, செம்ம வார்த்தையாக இருக்குங்க. முன்னாள் முதலமைச்சர்ன்றதான் நிரந்தரம். முன்னாள் எம்எல்ஏ நிரந்தரம், முன்னாள் மந்திரி நிரந்தரம், முன்னாள் எம்பி நிரந்தரம். புரிஞ்சுக்கோ, அடக்கம் வரணும். இந்த கனிமொழி தானே பல வித போராட்டங்களை முன்னெடுத்தாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா வந்து உருவாக வேதனையா இருக்கு அப்படின்னாங்க. ஆமாப்பா, இப்ப மற்ற துறையில வர பணத்தை விட டாஸ்மாக்ல வர பணம் பாவ பணம். அது எத்தனை லட்சம் குடும்பம் தெருவில் நிற்குது, எத்தனை பேர் குடல இருந்து சாவறான், எத்தனை சமூக குற்றங்கள், எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த பாவத்தை கழுவ போறீங்க நீங்களாம்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே பாவப்பட்ட பணம். பாவப்பணங்க இது. 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கை நீங்கள் 200 ரூபாய்க்கு மேலே விற்கிறீங்க, 8 மடங்கு விற்கிறீங்க. அது இன்னும் இல்லீகல் பாரில் ஓடும்போது இன்னும் 20 ரூபாய் ஜாஸ்தி, 10 மடங்கு. இதில் வேற 10 ரூபா கூடு, 20 ரூபா கூடு. அதை விட மோசம் இவனுங்க பாதி சரக்கு கணக்கிலே வராமல் போகுதுன்றாங்க. டாஸ்மாக் வழியாக தான் போகணும், 50% டாஸ்மாக் இல்லாமல் போகுதுன்றாங்க. அவர் பிடிஆர் சார் சொல்றீங்க. ஆமாம். சரி, இப்போ பார் எடுங்க, இல்லீகல் பார் தானே ஓடுது. தமிழ்நாடு சென்னையில் பார் கூட லைசன்ஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஸ்டே இருக்குது. பார் லைசன்ஸில் ஏதோ லீகலில் பார் டெண்டரில் ப்ராப்ளம். எல்லா இடமும் பார் ஓடுது இல்லை, தெரிஞ்ச விஷயம் தானே, கண்ணால் எல்லாரும் பார்க்குறோம். அங்கே எவ்வளோ வருது எவ்வளோ போகுது கணக்கு எங்க? இதுதான் மணி லாண்டரிங், இதுதான் பிஎம்எல்ஏ பணிமாற்றமே இதுதான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஞ்ஞான ரீதியிலான அணுகுமுறையில் எதுவும் தேவையில்லை. கண்ணை திறந்து பார்த்து காது கொஞ்சம் சிரிச்சு வச்சாலே போதும். ஞானம் இருந்தாலே போதும். குறைஞ்சபட்ச ஞானம் இருந்தாலே, என்ன சொன்னீங்க? கொஞ்சம் அரசியல் ஞானம் இருந்தால், குறைஞ்சபட்ச அரசியல் ஞானம் கூட வேணாங்க, கொஞ்சபட்ச பகுத்தறிவு இருந்தாலே போதும். பகுத்தறிவு பகலவனோட வாரிசு இல்லை இவங்கெல்லாம். இவ்வளோ பெரிய தப்பை ஏன் பண்ணுறாங்க? வெளிப்படையாக நடக்கிற ஊழலுங்க இது. இது என்னைக்கு இருந்தாலும் மாட்டுவாங்க. சரி, அவன் பழி வாங்குறான்றது உண்மைங்க. நீ ஒழுங்காக தான் ஏன் பழி வாங்க போகிறான்? கேரளாவில் பஞ்சாப்லலாம் டிஜிட்டலைஸ் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட். ஒரு பாட்டில் அப்படி சாராயம் உற்பத்தி ஆனதுலேருந்து, அதை பாட்டிலில் போடுறதுலேருந்து, அதுக்கு அடுத்து எங்கே வருது, அதுக்கு அடுத்து எங்கே வருது, டிவிஷன்லேருந்து அதுக்கு பிறகு ரீட்டைல் ஷாப் வரைக்கும் கிளியராக ட்ராக் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம்னா கிராஃப் காமிச்சிடும் கம்ப்யூட்டரில். டிரான்ஸ்பராக எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். இவ்வளோ வருமானம் அரசுக்கு வரணும். 20,000 கோடியா அரசுக்கு வர வேண்டியது 20,000 கோடி வருதா, அப்படியே வந்துடும். கலால வரி எவ்வளோ கழிச்சுக்கிட்டே வந்து எல்லாம் போய் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன். 21 வந்தோன்னு அதை பண்ணியிருக்கலாம்ல. ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கும்ல. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பீரியட்ல பண்ணதை தான் நாங்க பண்றோன்ற. செந்தில் பாலாஜி என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? உண்மையிலே செந்தில் பாலாஜி மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதிங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் கொடுத்துட்டாரு, ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவர் ஆமாம் நாங்கள் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறோம். அவர் ஓப்பனாக திராவிட மாடல் ஆட்சியோட உண்மையான முகத்திரையை கீழ்ச்சி தொங்க விட்டவர் செந்தில் பாலாஜி தான். அவர் அன்றைக்கி சொன்னார்ல, இந்த ஸ்டே கொடுத்தப்ப 3 நாள் நடந்துட்டு இருக்கும்போது, ஸ்டேக்கு முன்னால் 6 நாள் ஸ்டே கொடுத்தப்ப வந்து சொன்னார்ல, இந்த பாருங்க அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் பின்பற்றுறோம். முடிஞ்சு போச்சுக்காது. அதுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வேணுமா? ஆனால் மோடி ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அதிமுக அவங்க கூட்டாளி. நீங்கள் எதிராக இருக்கீங்கள, நீங்கள் திராவிட மாடல் பேசுகிறீங்கல்ல, அங்கே தானே சிக்கலே வருது. நீங்களும் பிஜேபியோட ஐக்கியமாட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டுருவாங்க. நீங்கள் திராவிட மாடல், சமூக நீதி, மாநிலத்துக்கு உரிமை, சுயாட்சி, அப்புறம் டெய்லி கவர்னரோட சண்டை போடுறீங்க. டெய்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ கூட கேஸ் போட்டிருக்காங்க. அந்த சமக்கிர சிக்ஷா ஃபண்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கு. நியாயமானது தான், யாரும் உங்களை குறை சொல்லலை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் பின்னால் தான் நிற்குது. ஆனால் டாஸ்மாக் கொள்ளையில் நாங்கள் எதுக்கு உங்கள் பின்னால் நிற்கணும்? நீங்கள் என்ன சொல்லுங்கள், டாஸ்மாக் கொள்ளையிலையும் எங்கள் பின்னால் நில்லுங்கன்றவங்க கேட்குறாங்க. இது கதையாக இருக்குது. எங்களுக்கு என்ன வந்தது அதில்? அது உங்களுக்கும் ஈடிக்குமான பிரச்சனைங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் வீட்டில் எத்தனையோ ரெய்டு நடந்துச்சு, எம்பிக்கள் வீட்டில் எத்தனையோ ரெய்டு நடந்துச்சு, இடி போணுச்சு, ஐடி போணுச்சு, எல்லாமே வந்து போணுச்சு, உங்களுக்கே தெரியும். அதை தொடர்ந்து துரைமுருகன் டெல்லி போனார், ஜெகத் டெல்லி போனார், அப்புறம் நேருடைய பையன் அருண்லாம் டெல்லி போனதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். தற்போது அப்பெல்லாம் வந்து முதல்வர் வந்து அதற்காக டெல்லிக்கு போகவே இல்லை. தற்போது அரசு முறை பயணமாக டெல்லி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை ஒட்டி தான் வந்து டெல்லிக்கு முதல்வர் அவர்கள் படையெடுக்கிறார் அப்படிங்கிற பார்வை வந்து முன்வைக்கிறாங்க நிறைய விமர்சகர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுதான் காரணமா இல்லை அரசு முறை பயணம் தான் எடுத்துக்கலாம்? இல்லைங்க, இது எனக்கு தெரியாதுங்க. அவர் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகிறார். ஏற்கனவே இந்த ரைடுக்கு முன்னாலேயே அவர் ஊட்டியில் இருக்கும்பொழுதே திட்டமிடப்பட்ட பயணம் அது. ரெண்டாவது, இது ஆட்சியின் கடைசி ஆண்டு. அதனால் மத்திய அரசிடமிருந்து ஃபண்டு வாங்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு போகிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த பயணத்தில், முதலமைச்சரோட இந்த பயணத்தில் வந்து மற்ற விஷயங்களை கோத்து பார்க்க நான் விரும்பலை. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் நான் முதலமைச்சரோட பயணத்திற்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. எஸ், அது நான் அப்படி செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன். ஓகே சார், இது மாதிரியான தொடர் செய்திகள் வந்து திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கா? திமுக தலைமை கண்டிப்பாக தர்ம சங்கடத்தை, கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு வருஷத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அவப்பெயரை இவங்க சுமக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அவர் தப்பித்து போனது இவர்களுக்கு அசிங்கம். ரதீஷ் அவர்களை தப்பித்து போனது இவர்களுக்கு அசிங்கம். அந்த இடி நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அந்த ஆகாஷ் பாஸ்கர் அவர் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அவர் சிஎம்மோட பிரதரோட சன் இன் லா, சிஎம்மோட சன் இன் லா. அப்படின்னா எல்லாம் குடும்பம் தானே உங்களுக்கு வந்து. மூகாபத்தியோட பேத்திய கல்யாணம். அப்போ யார் உங்கள் முதல் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நெருக்கமான குடும்பம், உங்கள் நெருங்கிய குடும்ப உறவினர், அவர் தப்பிச்சு போகிறாருன்னா அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம். அதெல்லாம் ஆட்சிக்கு அவப்பெயரைத்தான் உண்டாக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.